வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, பொய் சொல்வது மகா பாவமா என்ற ஒரு சிந்தனை. பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு சமுதாயத்தில் இதை பற்றி ஒரு ஆய்வாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொய், களவு, சூது, கொலை, கற்பு நெறி தவறுதல் என்பவை பஞ்சமகா பாவங்கள் என ஆண்டோர்கள் வரையறுத்தார்கள். அவர்களை தொடர்ந்து அறநெறியிலே வாழ்ந்து சிறந்த சான்றோர் பெருமக்கள் சமூகத்திலே தொடர்ந்து இந்த கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கல்லாய் போன மனித மனங்களில் விதை முளைக்கவில்லை. அது விதையின் குற்றமல்ல. ஏனென்றால் சில நல்ல விளைநிலங்களில் விழுந்த விதைகள் பெற்ற பயன், செய்த அறுவடை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அத்தகைய சான்றோர்கள் பாராட்டுக்குரியவர்கள். இந்த 5 மகா பாவங்களிலே முதன்மையாக வைக்கப்பட்டது பொய். ஆனால் பொய் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உண்டா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். ஏனென்றால் இருப்பதை இல்லை என்பதும், இல்லாததை இருக்கிறது என்பதும், பார்த்ததை பார்க்கவில்லை என்பதும், பார்க்காததை பார்த்தேன் என்றும் சொல்வது மாற்று உரை. உண்மை அல்ல, அவ்வளவுதான். அதை பொய் என்று சொல்ல முடியாது. அதுக்கு சாட்சியாக மகர்ஷி ஒரு பாடலை சொல்கிறாரு. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் என்கிறார். பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை, மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அப்போ பொய் என்பதற்கு வேறு ஏதோ ஒரு விளக்கம் இருக்கணும். இப்போ உதாரணமாக அலுவலகங்களிலே வேலை முடிந்து மாலையில் வீடு திரும்புகின்ற சமயத்தில் சினிமாவுக்கு போய் வந்தான் ஒருவன். காரணம் கேட்ட மனைவியிடம் நண்பர் வீட்டுக்கு போய் வந்தேன் என்றான். இது பொய் தானே. என்றாலும் இது மகா பாவமா? பஞ்சமகா பாவங்களில் முதன்மையானதா? சினிமாவுக்கு போய் வந்தேன் என்று சொன்னால் தன்னை ஏன் அழைத்து போகவில்லை என்று ஒரு சண்டை வரலாம். அதை தவிர்ப்பதற்காக சொன்ன ஒரு பொய். இது போன்ற மாற்றுரை மகா பாவம் ஆகாது. ஏனென்றால் பாவத்தின் வெளிப்பாடு என்ன? அடையாளம் என்ன? உடலிலே நோய், மனதிலே வருத்தம், வாழ்க்கையில் பிரச்சனைகள். இப்போ இருந்தால்தானே யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா என்றெல்லாம் கேள்விகளும் சிந்தனையும் வரும். அந்த சிந்தனையின் விளைவாக கிடைக்கின்ற விடை என்ன என்றால், அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதிவழி வந்ததல்ல, எனது அல்லது என் முன்னோரின் பாவத்தால் வந்தது என்ற விடை கிடைக்கும்.
இப்போ நண்பன் வீட்டுக்கு போனேன் என்று பொய் சொன்னதால் ஒன்று நிகழவில்லையே. உடலும் வருந்தவில்லை, மனதும் வருந்தவில்லை, எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னை ஏன் அழைத்து போகவில்லை என்ற சச்சரவு வருவது தடுக்கப்பட்டது. அது உண்மைதானே? எனவே பொய் என்ற சொல்லுக்கு ஆழமான கருத்து இருக்க வேண்டும். நாம் நினைப்பதற்கு மாறாக பொய் என்ற சொல்லுக்கு ஏதோ ரகசியார்த்தம் இருக்க வேண்டும். இப்போ பலகாரங்கள் அனைத்தும் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை அல்ல என்று ஒரு சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க. இது மாதிரி மகாபாரதத்தில் தர்மன் ஒரு பொய்யை சொன்னான். இறந்தது அஸ்வத்தாமன் என்ற யானை. இறந்தது அஸ்வத்தாமன் பலமாக சொல்லிட்டான், சத்தமாக. என்ற யானை என்பதை மெதுவாக சொன்னான். சத்தியவான் தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பிய துரோணருக்கு இவன் சாவுமணி அடித்தான். திஷ்டத்துமை வந்தான். மகனை இழந்த புத்திர சோகத்தில் நிராயுத பாணியாக தரையிலே கண்ணை மூடி அமர்ந்திருந்த துரோணரின் தலையை வாளால் வெட்டி வீசினான். அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. பொய் சொன்னான், ஏற்கனவே சூதாடினான், இப்போ யுத்தத்தில் கொலைகளும் செய்கிறான். அர்ஜுனன் தன் வில்லாற்றலால் வென்றெடுத்த பாஞ்சாலியை தூய்க்கும் நாட்டம் கொண்டவன் இந்த சத்தியவான் தர்மன். அதோட சொல்றான். அப்ப பஞ்சமக பாவங்களில் 4 பாவங்களை செய்தவன் இந்த தர்மன். இந்த 4 பாவங்களை செய்தவனை சான்றோன் என மக்களால் மதிக்கப்படுவது ஏன்? எப்படி? இந்த பிரபஞ்சத்தில் இறைவனின் சித்தப்படிதான், இயற்கை சட்டப்படிதான் எதுவும் நடக்கும், நடக்க வேண்டும். இதற்கு முரண்படாமல் வாழ்வதே சகலருக்கும் பாதுகாப்பானது. அப்படி வாழ்ந்தவர்கள் பாண்டவர்கள். அந்த கோணத்தில் பார்க்கின்ற போது தர்மன் சொன்னது பொய் அல்ல, மாற்றுரை. உண்மை சொல்லலை, அவ்வளவுதான். விளைவு என்ன என்றால், ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தெய்வத்துக்கு துணை நின்றவன் சொன்ன மாற்றுரை. ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தெய்வத்துக்கு துணை நின்றவன் சொன்ன மாற்றுரை. எனக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லித்தானே இந்த பொய்யை சொன்னான். இந்த பொய்யின் விளைவு என்ன? உலக நன்மை. தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று நல்லோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக தெய்வ நீதி நம்மை காக்கும் என்று காட்டுகின்ற இதிகாசம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தில் இது ஒரு காட்சி. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். அற்புதமான கண்ணதாசனுடைய வரிகள். இதெல்லாம் சரி, பொய் என்ற சொல்லின் உண்மை பொருள் என்ன? அதான் நமக்கு தேவையான விளக்கம். தவத்தில் ஆழ்ந்து பெற்ற ஞானத்தால் கண்ட உண்மையை ஆண்டோர் விளக்கி எழுதிய நூல்களே நாமும் அந்த உண்மையை உணர்வதற்கான வழி. அந்த தவ வழியின் முக்கிய படித்தளம் என்ன? ஆன்மலயம். இந்த ஆன்மலயத்தை தரும் தவத்தில் மேன்மையடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் நீக்கி எண்ணம் சொல் செயல்களில் ஒழுக்கத்தை பின்பற்றுவது வாய்மை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை.
மனம் பக்குவமடைந்தால்தான் வாய்மையே வாழ்வாகும். மனம் பக்குவம் அடையவில்லை என்றால் சுயநலத்தின் காரணமாக, எதிர்பார்ப்புகளின் காரணமாக, ஆசைகளின் காரணமாக தர்மம் தவறுவான். அதன் முதல் வெளிப்பாடு பொய். இப்போ பொய்மை, உண்மை, வாய்மை, 3 வார்த்தைகள். பொய்மை, உண்மை, வாய்மை. இந்த 3 வார்த்தைகளுக்கும் யதார்த்தமான உட்பொருள் என்ன? இப்போ பைபிளில் அருமையான வசனம் உண்டு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், அதாவது பொய் சொன்னால், அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை என்கிறது. அப்போ மன்னிப்பு இல்லை என்றால் தண்டனை உண்டு என்பதுதானே பொருள். தண்டிக்கப்பட்டால் வழி வரணுமே, துன்பம் வரணுமே. இப்போ சினிமாவுக்கு போய் வந்து விட்டு பொய் சொல்கிறாயே என்று மனசாட்சி கேட்கும். ஆனால் அந்த கேள்வியே ஒரு வழி அல்ல. உடலிலே நோய் வர வேண்டும், அல்லது மனதிலே துக்கம் தோன்ற வேண்டும், அல்லது வாழ்க்கையில் சிக்கல் வர வேண்டும். அதுதான் வலி, அதுதான் துன்பம், அதுதான் செய்த பாவத்துக்கு சம்பளம். எனவே இதிலிருந்து நம்மை காக்கும் பொருட்டு எவ்விதத்திலும் வழி வராத தர்மத்தின் பாதையாக வாய்மையை, தெய்வ நீதியை வலியுறுத்துகின்றன இதிகாசங்களும் வள்ளுவமும் வேதத்திரியமும். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம் என்று பொய்யை வைத்திருக்கின்றார் மகரிஷி. இப்போ வள்ளுவர் முதல் கவியில் என்ன சொல்றார் பாருங்க. வாய்மை எனப்படுவது யாது எனின், யாது ஒன்றும் தீமையில்லாத சொல்லல். யாது ஒன்றும் தீமையில்லாத சொல்லல். சொல்லுக்கும் செயலுக்கும் மூலம் எண்ணம், எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். வேதத்திரிய தத்துவத்தின்படி வாய்மை எனப்படுவது யாதெனின், தனக்கும் பிறருக்கும், தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும், உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல்கள். வேதத்திரத்தின்படி வாய்மைக்கு பொருள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல். இப்போ பொய்மையின் பொருள் என்ன? அதேதான். மறுபக்கம், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ தீமை தருகின்ற எண்ணம், சொல், செயல்களே பொய்மை. தீமை தருகின்ற எண்ணம், சொல், செயல்களே பொய்மை. இப்போ தர்மன் சொன்ன பொய்யால் பாண்டவர் நலம் பெற்றனர், யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். மறுபக்கம் என்ன? ஆணவத்தின் சின்னமாகிய துரியோதனிடம் சிக்கி தர்மத்தை மறந்த துரோணருக்கு கிடைத்தது ஆத்ம விடுதலை. மேற்கொண்டு பாவம் செய்ய வாய்ப்பில்லாத ஆத்ம விடுதலை. அதாவது துரோணரின் அதர்ம வாசலை மூடுவதற்காக திறக்கப்பட்ட மரணவாசல். துரோணரின் அதர்ம வாசலை மூடுவதற்காக திறக்கப்பட்ட மரணவாசல். எனவே வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இங்கே எல்லோருக்கும் நன்மை தான் நடந்திருக்கிறது. 2வது குறளில் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்மையும் வாய்மை இடத்த எப்போ புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்.
துன்பம் இல்லாத நன்மை ஏற்படுகின்ற பொய்மை வாய்மைக்கு சமம் என்கிறார் வள்ளுவர். இந்த இடத்துல பொய்மையும் உண்மையிடத்தே என்று சொல்லாமல் பொய்மையும் வாய்மையிடத்த என்றதன் காரணம் என்ன? பொய்மைக்கு எதிர்ச்சொல் உண்மைதானே. அதை தவிர்த்து பொய்மையும் வாய்மை இடத்த என்றதன் காரணம் என்ன என்றால், உண்மை என்ற சொல்லின் உண்மையான பொருள் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது உள் மெய் உண்மை என்றாகும். அதாவது உள்ளடங்கிய மெய்ப்பொருள், அணுவுக்கு மையமாய் அமைந்த தெய்வம், உள்ளடங்கிய மெய்ப்பொருள். அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுலே காட்டி என்கிறது விநாயகர் அகவல். மகாகவி பாரதியார் சொல்றாரு, உண்மையின் பேர் தெய்வம் என்போம், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம், உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். என்ன வார்த்தைகள் பாருங்க. உண்மையின் பேர் தெய்வம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய், உண்மைகள் வேதம், பிறிது உள்ள மறைகள் கதை. நெத்தியடியான கருத்து. இந்த 4 வரிகளுக்குள்ள பொருளை எல்லா மக்களும் அறிய செய்துவிட்டால் தேவையில்லாத ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். உண்மையின் பேர் தெய்வம். எனவே தெய்வத்தன்மையை குறிக்கும் சொல்லான உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாததால் வள்ளுவரும் பொய்மைக்கு எதிர்ச்சொல் உண்மை அல்ல, வாய்மை என்கிறார். தெய்வத்துக்கு ஏது எதிர்ச்சொல், எனவே உண்மைக்கும் எதிர்ச்சொல் கிடையாது. எனவே பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை. 3வது கவியில தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்கிறார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. இப்போ தாயின் கருப்பையில் நஞ்சுக்கொடியின் மூலம் வளர்ந்த இந்த உடல் என்பதை குறிப்பதுதான் நெஞ்சம் என்ற சொல். அதுவேதான் மனசாட்சி என்றும் ஆத்மா என்றும் கர்மயம் என்றும் சொல்லப்படுகிறது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. ஆனால் மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. எண்ணம் சொல் செயலால் வரக்கூடிய அலைகளை தனக்குள் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அதற்கு தகுந்த பலனை தக்க காலத்தில் துல்லியமாக அளிக்கும் தெய்வீக நீதிமன்றம் நெஞ்சம். அப்படிப்பட்ட தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அப்போ நெஞ்சம் அறிவது பொய்க்க கூடாது என்றால் தெரியாமல் பொய் சொல்லிக்கொள்ளலாமா? மனசாட்சிக்கு தெரியாம பொய் சொல்லலாமா? இது சாத்தியமா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தது. பகல் பொழுதில் விழிப்பில் எண்ணங்களாக, உறக்கத்தில் கனவுகளாக, இப்படி தொடர்ந்து பயணிக்கின்ற ஆத்மா வெளிப்பாடல்லவா எண்ணங்கள், கனவுகள். அப்போ இந்த ஆத்மாவுக்கு தெரியாமல், மனசாட்சிக்கு தெரியாமல் எப்படி போய் சொல்ல முடியும்? கனவு கடந்து விட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். எண்ணம், நனவு, கனவு. கனவை கடந்த நிலையிலே இந்த உள்ளம் தன் மூலமாகிய தெய்வத்தோடு இணைந்து நிற்கிறது. இதான் டீப் ஸ்லீப் என்று சொல்வார்கள்.
கனவு கடந்த நிலை, டீப் ஸ்லீப். அந்த தெய்வீகத்தில் அல்லும் பகலும் நிலைத்திருக்க துணை செய்வது தான் ஆலய வழிபாடு. ஆலயம் என்றாலே ஆன்ம லயம் என்றுதான பொருள். ஆன்மா என்னுள் இருக்கிறது, லயம் என்னுள் நிகழ வேண்டிய ஒரு முதிர்ச்சி. அப்போ ஆலயம் என்று ஏன் அதற்கு பெயர்? வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஏன் ஆலயம் என்று பெயர் என்றால், அந்த இடத்தில் இருக்கின்ற காந்த களம் நுண்மையான அலைக்களம், பிரபஞ்ச ஆற்றல் களம். அந்த அலை என்னுடைய மனம் நிலைப்பதற்கு, மௌனிப்பதற்கு துணை செய்கிறது. எனவே ஆன்ம லயத்திற்கான பயிலரங்கம், ஒரு பயிற்சி கூடம்தான் வழிபாட்டு ஸ்தலங்கள். கோவில், மசூதி, தேவாலயம் போன்ற வழிபாட்டு ஸ்தலங்கள். அப்போது பொய் சொல்லக்கூடாது என்று எதிர்மறையாக தடுப்பதற்கு பதிலாக மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாசுக்காக நழுவிவிட்டார் வள்ளுவர். ஏன்னா மனசாட்சி தூங்காது, அதுக்கு தெரியாமல் பொய் சொல்ல முடியாது. அப்போ தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க என்று நாசுக்கா ஒரு சூட்சுமமான விடையை வைத்துவிட்டு நைஸாக நழுவிக்கிட்டார். உண்மையில் நமது மனசாட்சிக்கு தெரியாமல் சிறு அசைவும் சாத்தியமில்லை. அவனல்லால் பூமி மேலே அணுவும் அசையாதுன்னு சொன்னார்களே, அந்த அவனே தானே என்னுடைய மனசாட்சியாக இருக்கிறான், ஆத்மாவாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியாமல் எப்படி ஒன்றை செய்ய முடியும்? அது சாத்தியமே இல்லை. தெய்வ நீதியான உண்மைக்கு முரண்பட்ட பொய்க்கு விளைவாக மனசாட்சி அளிக்கின்ற தண்டனையே துன்பங்கள். அதான் தன் நெஞ்சே தன்னை சுடும். இப்போ என்ன சொல்றாங்க? நாம் செய்கின்ற எல்லா நன்மை தீமைகளையும் பாவ புண்ணியங்களையும் மேலே ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு எழுதுறான். அவனுக்கு சித்திரகுப்தன் என்று பேர். சித் என்றால் உயிர், குப்த் என்றால் ரகசியம். நாம் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளையும் ரகசிய சங்கேத பாஷையில் நமக்குள்ளே எழுதி வைக்கிறோம். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மேலே ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு எழுதுறான் வச்சுக்கிங்களேன். சித்திரகுப்தன் எங்கோ மேலே உலகத்தில் அமர்ந்து கொண்டு 780 கோடி மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை விடுபடாமல் துல்லியமாக எழுதிவிட முடியுமா? சாத்தியமில்லையே. எனவே அவரவரின் கருமையத்தையே இருப்பிடமாக கொண்டு அறிவு என்ற எழுத்தாணியால் ஜீவகாந்த களத்தில் பதியப்படுகின்ற கணக்கு தான் சித்திரகுப்தன் கணக்கு எனப்படுகிறது. அப்படி எழுதப்பட்ட கர்மாக்களில் அதன் அதன் முதிர்வு நாளில் பாவத்திற்கு ஏற்ற துன்பத்தையோ புண்ணியத்திற்கு ஏற்ற நன்மையையோ சிறிதும் பிசகாமல் அளிக்கின்ற சீர்மையே இறைவனின் தெய்வீக நீதிமன்றம் என்கிறார் மகரிஷி. கருமையத்திற்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு பட்டத்தை கொடுத்த மகரிஷி ஒருத்தர் தான். என்ன சொல்கிறாருங்க? தெய்வீக நீதிமன்றம். ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சி, கருமையம், ஆத்மா, அது ஒரு தெய்வீக நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் வாதி நம்முடைய மனசு, பிரதிவாதி நம்முடைய மனசாட்சி, நீதிபதி அறிவாகிய தெய்வம். வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு கிடையாது. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை விதியே
இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். இங்கு தீர்ப்புகள் திருத்தப்படுவது இல்லை. எந்த பரிகாரமும் இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை. எந்த பரிகாரமும் இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை. அவ்வளவு துல்லியமானது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். 4வது குறள்ல, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எலாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். இந்த பொய்மை என்கின்ற துன்பத்தை தரக்கூடிய எண்ணம், சொல், செயல், அதை உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். மனசாட்சிக்கு தெரிந்து யாருக்கும் எவ்வகையிலும் தீமை செய்யாது வாழ்ந்தால் மற்றவர் மனதில் இடம் பிடித்து மரியாதையும் அங்கீகாரமும் பெறலாம். ஆனால் பொதுவாக மனிதனுடைய மன இயல்பு என்ன? நல்லது செய்பவர்களை பாராட்ட மாட்டாங்க. அப்படியே தவிர்க்க முடியாமல் பாராட்ட வேண்டிய சூழல் அமைந்தாலும் மனம் ஒப்பி பாராட்ட மாட்டாங்க. காரணம் என்ன என்றால், மனதுக்கு தன்னை விட மற்றவரை மேன்மையாக ஏற்க முடியாது. ஈகோ. அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் மாதிரி வாய்ப்பு கிடச்சிருந்தா நானும் கூட இன்னும் நல்லா செஞ்சுருப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவனுக்குள் இருக்கும் மனசாட்சி என்ற தெய்வம் பாராட்டும். அவன் வார்த்தை அளவிலே முக பாவனையிலே பாராட்டவில்லை என்றாலும் அவனுக்குள்ளும் தெய்வம் தான் இருக்குது. அந்த தெய்வம் தான் பெற்ற நன்மைக்கு நன்றி பாராட்டே தானே தீரும். ஐந்தாவது கவியில், மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தொடு வாய்மை மொழியின், அதாவது வள்ளுவருக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகான், உண்மைக்கே உயிர் கொடுத்த மகான் சாக்ரட்டிஸ். தன் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், உயிர் போனாலும் பரவாயில்லை என்று விஷத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட மகான். அப்படிப்பட்ட பக்குவம்தான் மனத்தொடு வாய்மை மொழிந்தவர் சாக்ரட்டிஸ். இவருடைய சிறப்பை இன்னும் ஒரு குறளில் நினைப்படுத்துகின்றார். அதை மகிழ்ச்சியும் சொல்லுவார். 580வது குறளில், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்பார். பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் யாரு? நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அதாவது சாக்ரட்டிஸ் ஒரு ஆன்மீக புயல் என்பார் ஓஷோ. தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர் சாக்ரட்டிஸ். இவரது போதனைப்படி மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் மதவாதிகளின் பிழைப்பு பறிபோய்விடும் என்பது இன்றைக்கும் உள்ள நிலைதானே. அதனால் தன்னுடைய மரியாதை அந்தஸ்து நோகாம எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கின்ற வசதிகள் இதெல்லாவற்றையும் நிலைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மதவாதிகள் என்ன செய்வாங்க? அரசியல் இருப்பவர்களை நட்பாக பாராட்டிக்கொண்டு அவர்கள் மூலமாக இவர்களை அழித்து விடுவார்கள். அப்படி இந்த மதவாதிகள் மன்னனை வசப்படுத்தி அவர் மூலமாக சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஆனால் இவ்வளோ பக்குவமான ஒரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்கும்? அந்த தேஜஸ். அப்போ மன்னன் பார்க்குறாரு, அன்பு கருணை இரக்கமிக்க சாக்ரட்டிஸ் முகத்தை பார்க்கின்ற போது, என்ன இது, இவரை பார்த்தால் இவங்க சொல்லுவது போல தெரியவில்லையே, சரி
இவரை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி செய்வோமே என்று உடனடியாக உயிரை நீக்குகின்ற தண்டனையை தராமல் கோணியம் என்ற விஷத்தை அறிந்து சாக வேண்டும் என்று தண்டனை விதிக்கிறார். அது என்னது கோணியம் என்றால், அந்த விஷத்தை அருந்த பாதத்தில் இருந்து அப்படியே மெதுவாக மேலே உடல் மரத்து கொண்டே வரும். இருதயம் மரத்து போகின்ற போது இறப்பு நிகழ்ந்துவிடும். அப்போ மன்னர் கேட்குறார் சாக்ரட்டிஸ் கிட்ட, இப்போதாவது இவங்க சொல்கிறத ஒத்துக்குங்க, எதுக்கு வீணாக உயிரை விடுறீங்க உங்களுக்காக? நீங்கள் சரின்னு சொல்லுங்க, இப்போ தண்டனை நிறுத்திடலாம், பாதியில் நிறுத்திடலாம், காலோட போச்சு முழங்கோட போச்சு, உயிர் காப்பாற்றிடலாமே. ஆனால் சாக்ரட்டிஸ் சொன்னார், என் மனசாட்சிக்கு விரோதமான செயலை செய்து இந்த உயிரை காத்துக்கொள்வதை விட உண்மைக்காக உயிர் நீப்பதில் நான் நிறைவடைகிறேன் என்று சொல்லி உயிர் நீத்தார். இப்படிப்பட்ட சாக்ரட்டிஸுக்காக வள்ளுவர் எழுதிய குரல் தான் இது என்கிறார் நம்ம மகரிஷி. இந்த பக்குவம்தான் சான்றோரின் இயல்பு, ஆன்றோரின் இயல்பு. இப்படிப்பட்ட சான்றோர் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் தம் உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளல் பெருமான். நாமும் கூட தினசரி இதை பிரார்த்திக்க வேணும். ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் இது போன்ற பாவிகள் ஏராளம், உறவு நட்பிலே கூட உண்டு. அப்போ எச்சரிக்கையாக இருந்து அந்த சகவாசத்தையே தவிர்த்து விட்டால்தான் நாம் ஆன்மீகத்தை சிதறாமல் கை கொள்ள முடியும். மனசாட்சி, மனம், நாக்கு, இந்த மூன்றின் ஒன்றிணைந்த செயலே நாகரிகம் எனப்படும். நாக்கு, அகம், அகம் பிரம்மாஸ்மி ஆத்மா, இரிகம் மனசு. அப்போ நாக்கு, அகம் ஆத்மா, இரிகம் மனசு. நாக்கு, ஆத்மா, மனசு, இந்த மூன்றும் இணைந்து செயல்படுவதே நாகரிகம் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள். ஆனால் சமுதாயம் எப்படி இதற்கு பொருள் கொண்டது என்பதை கவிஞர் வாலி அற்புதமாக 4 வரிகளை தந்தார். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். இப்போ முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? ஆன்மா, மனசு, நாக்கு மூன்றும் இணைந்து செயல்படுவதே நாகரிகம். தனக்கும் பிறருக்கும் எப்பொழுதும் நன்மையே தரத்தக்க வகையில் கருதுவது தெய்வ நீதியாகிய மனசாட்சியாகிய ஆத்மாவின் இயல்பு. தவத்தால் பக்குவமடைந்து தானத்தால் நன்மை செய்து மனத்தாலும் பிறருக்கு தீங்கு நினையாமல் வாழ்வது மனத்தோடு வாய்மை மொழியின். இப்படிப்பட்ட சான்றோன் பகட்டுக்காக தானம் தவம் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள். பொய்யான வேஷதாரிகளின் பக்தி, நன்கொடை, சமுதாய சேவைகள் இவற்றெல்லாம் உரசி பார்த்து உண்மையை உணர்ந்து மதிப்பளிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. 6வது குறளில், பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை. பொய்மையை விட்டுவிடுவிட உயர்ந்த புகழ் பெறும் வழி வேறு இல்லை. தெய்வ நீதின்படி பொங்கி வருகின்ற இன்ப ஊற்றை அடைப்பது இயற்கைக்கு முரண்பட்ட எண்ணம், சொல், செயல்களே. சுயநலத்தால் எழுகின்ற தீய எண்ணங்களை செயல்படுத்தவில்லை என்றால் எய்யாமை. இது எல்லா அறமும் தரும்.
வாய்மையின்படி வாழ்பவரின் செயல்களால் நன்மை பெற்றவரின் வாழ்த்துக்கள் இவருக்கும் இவரது சந்ததிக்கும் பாதுகாப்பாக அமையும். அதனால் தெய்வ நீதியின்படி தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்பதை எல்லா மகான்களும் வலியுறுத்துகின்றார்கள். எனவே பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். 7வது கவியில் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய எதிர்ச்சொல் வாய்மை. அப்போ துன்பத்தை விளக்கக்கூடிய நன்மையை தரக்கூடிய செயலை தவறாமல் செய்துவிட்டால் போதும், வேறு எந்த சடங்கும் சம்பிரதாயமும் பூசையும் புனஸ்காரமும் பரிகாரமும் பித்ருதோஷ நிவர்த்தியும் கிரக பயிற்சி பரிகாரமும் சிறுதெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இன்ன பிறவும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இதை விட்டு விட்டு எல்லா சடங்குகளையும் தவறாமல் செய்கிறேன். இப்போ இத்தனை வழிகளை நம்ம வச்சுருக்கிறோம். சடங்கு சம்பிரதாயம் பூசை புனஸ்காரம் பரிகாரம் பித்ருதோஷம் கிரக பயிற்சி பரிகாரம் சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எத்தனை வச்சுருக்கிறோம். இதெல்லாம் செய்வதனால் ஒரு நன்மை உண்டு. அது எத்தனை சதம்? ஒரு 10% தேரும். ஆனால் வாய்மை என்ற ஒழுக்கத்தை பின்பற்றிவிட்டால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் 90%. அப்போ 90% வாழ்க்கை நெறியாகவே மாற்றி அமைத்து விட்டால் இந்த 10% சாய்ஸில் விட்டுருங்க. அதுக்கு எவ்வளவு செலவு, அலைச்சல், வேலை, இதெல்லாம் தேவையே இல்லையே. எனவே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை நன்று. தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு முரணானவற்றை தவறானவற்றை தவறாமல் எச்சரிக்கையோடு தவிர்த்து விட்டால் உடல் மன உறவு நட்பு வாழ்க்கை வளம் இவற்றுக்கான பாதுகாப்புக்கு என்று வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இதற்கு மாறாக செயல்பட்டால் நிலைமை என்ன? அருமையான பழைய பாடலில் வரும், தவறுக்கு தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணை, கதறி கதறி நெஞ்சம் பதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானே ஞான பெண்ணை. 90% செயலுக்கு விளைவு. இந்த தர்மத்தை அலட்சியப்படுத்திவிட்டு தினந்தோறும் பூஜை புனஸ்காரம் அது இது மட்டும் செய்துட்டு இருந்தா என்ன கதி? இதுதான், கதறி கதறி நெஞ்சம் பதறி புலம்பினாலும் பயன்பட்டு வரமாட்டான், கஷ்டம் தீராது. எனவே நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து பாதுகாக்கும் இறை நீதியை மதித்தும் அதற்கு முரண்பட்ட பொய்யை தவிர்த்தும் செயல்பட்டால் வாழ்வில் இன்ப ஊற்று பெருக்கெடுக்கும். சாமி சொல்றாங்க, இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கை நீதியே இதுதான். இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்ல உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்ற ஒரு பழைய பாட்டு வரும். இந்த கருத்தை 34வது குறளிலையும் சொல்றாரு வள்ளுவர். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். மனசாட்சி என்கின்ற ஆத்ம தூய்மை பெற்றுவிட்டால், மனத்துக்கண் மாசு இளன் ஆத்ம தூய்மை பெற்றுவிட்டால்
இவனுடைய பாதுகாப்புக்கு என்று எந்த வசதியும் தேவையில்லை. அனைத்து அரண் ஆகுல நேரப்பெற அதெல்லாம் நீர்த்து போய்விடும். இதற்கு தகுந்தவாறு மகான்கள் வகுத்த வாழ்வியலில் இரு கோட்பாடுகளை மையமாக வைத்தார்கள். ஒன்று இறை உணர்வு, இன்னொன்று அறநெறி என்ற தெய்வநீதிக்கு ஒத்து வாழும் பண்பு. அறத்தை பின்பற்றுவதால் ஆத்மா புனிதம் பெறுகின்ற போது மனம் தூய்மையாகி ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்களே தோன்றும். எனவே இறைநீதியோடு இணைந்த வாய்மை விட சிறந்த பாதுகாப்பு மனிதனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. வாஸ்து, ராசிக்கல், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சஷ்டப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், ராசி பலன் எத்தனை வச்சிருக்கிறோம். இதில் எதை பற்றியும் துளியும் அக்கறை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்கிறார்கள் ஞானிகள். 8வது கவியில் புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அதாவது தினசரி காலை கடன் உடலை சுத்தப்படுத்துகின்றோம். புற உடலுக்கு தூய்மை நீரால் அமைவது போல் நன்மையே தரத்தக்க அறநெறியான வாய்மை ஆத்மாவுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய வழி. சட்டியில் உள்ளது அகப்பையில், புத்தியில் உள்ளது வார்த்தையில். போட்டது தான் முளைக்கும் தோட்டத்தில். அப்போ ஆத்மா தூய்மை பெற்று விட்டால் அங்கிருந்து வரக்கூடிய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் வாய்மையின் பார்ப்பட்டுவிடும். பொய்மை அங்கே சிறிதும் இருக்காது. அதனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். மிக அற்புதமான பாட்டை தந்தார் உடுமலை நாராயண கவி. அப்படி நாம் பிள்ளைகளை சீர்திருத்தவில்லை என்றால் பிறகு பிள்ளைகள் சீர்திருத்த பள்ளிக்கு போக வேண்டி வந்துடும். இதுதான் இன்றைய அவலம். அதனால் இதெல்லாம் அவ்வளவு எளிதில் செயல்படுத்த முடிகிறதா அப்படின்னா சிரமம்தான். ஏன்னா மனதின் இயல்பு என்ன என்றால் எது உள்ளே இருக்கிறதோ அதன்படி செயல்படுவது. ஆத்மா தூய்மை என்றால் மனமும் தூய்மை தான். ஆத்மா களங்கம் என்றால் மனசும் களங்கம்தான். அப்போ மனசு ஒரு கண்ணாடி மாதிரி, எதை காட்டுகின்றோமோ அதை பிரதிபலிக்கும். ஆத்ம தூய்மை இல்லை என்றால் மனசை குறை சொல்லி என்ன பண்ணுறது? எனவே பரம்பரையாக சுயநலம், ஆணவம், எதிர்பார்ப்பு இவற்றின் காரணமாக தவறையே செய்து பழகிவிட்டதனால மனசு அதையே தான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்நீச்சல் போடுறது கஷ்டம்தான். இப்போது எத்தனையோ கனவு வருதுங்க. ஒரு நாள் ஒரு கனவாவது தவம் செய்தது போல வந்திருக்குதா? ஒரு நாள் ஒரு கனவாவது தவம் செய்தது போல வந்திருக்கிறதா? ஆனால் தினசரி எத்தனை கனவுகள் எத்தனை காலமாக கண்டுகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த பதிவே அங்கே இல்லை. நம்முடைய பூர்வ கர்ம பலனில் நம்முடைய முன்னோர்கள் தவம் செய்த பதிவு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கும் தவம் செய்கிற மாதிரி கனவு வரும். அது இல்லாதனால் மற்ற எல்லா கனவுகளும் வருது. அதனால் செயல்படுத்துவது சிரமம்தான், மறுக்கவில்லை. என்றாலும் வேறு வழி இல்லை. முன்னோர்கள் செய்யவில்லை, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னா சந்ததி நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இன்பத்தை விரும்புகின்றோம்.
அப்போ துன்பத்தை நீக்குவதற்கான செயலை செய்யணுமில்லை, துன்பம் வரும் செயலை நீக்க வேண்டுமில்லை. சாமி சொன்ன மாதிரி தேடுவது இருட்டு கையில் விளக்கு என்பார். தேடுவது இருட்டு கையில் விளக்கு. எப்போ இருள் பார்க்க முடியும்? அது மாதிரி வேண்டுவது இனிமை, செய்வது பொய்மை, அப்புறம் வாய்மை எப்படி வாழ்க்கையாகும்? எனவே மன வைராக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு தான் ஞானிகள் தவம் பயிற்சியை கொடுத்திருக்கின்றாங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வொரு தோணி, இளைப்பினை நீக்க இரு வழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடியில் முதல்வன், விளைக்கும் தவம் அறமே துணையாமே. தவம் அறம். அப்போ தவம் செய்தால் அறம் சாத்தியமாகும், அறம் விளங்கினால் தவம் அனுபவமாகும். இந்த இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி இருப்பவை. தவமும் அறமும் சேர்ந்து தான் பாதுகாப்பான வாழ்க்கை. 9வது கவியில் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. தேவாரத்தில் ஒரு பாடல் உண்டு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. என்ன பொருள் என்றால், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. வீட்டில் ஏற்றும் விளக்கு இருளை விளக்குகிறது. சொல்லக விளக்கது சோதி உள்ளது, சொல்லில் வெளிப்படும் அறிவு சார்ந்த விளக்கத்தால் துன்பம் விளக்குகின்றது. பல்லக விளக்கது பலரும் காண்பது, தெருவில் ஏற்றும் விளக்கால் பலர் பயன்பெறுவார்கள். நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இவை அனைத்திற்கும் மூலமானதும் சிறந்ததும் நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அருட்பெருஞ்சோதியை அகத்தில் தரிசிப்பதே. இது கண்ணாசன் 2 வரையை சொல்லுவார். விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்ல சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே என்பார். விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்ல சத்தியமே. அதாவது சூரியன் என்ற விளக்கு இல்லை என்றால் பூமியில் இருளே தொடரும். உடல் தேவைகளுக்கு தட்டு தடுமாறி துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இருளை நீக்கி கண்களுக்கு பாதையை தெளிவாக்கி உடல் பாதுகாப்புக்கு துணை செய்வது பருப்பொருள் விளக்கு. இதே போல இனிமையான வாழ்வுக்கு வழிகாட்டுவது இறைநீதிக்கு முரண்படாத பொய்யாத செயல்முறை. அத்தகைய வாழ்வியலுக்கான விளக்கம். எனவே தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் விளக்கி துன்பமில்லாத வாழ்வின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது தத்துவ விளக்கம். விளக்கு அம் விளக்கம். அம் என்பது பிரணவம், திருவருள். தெய்வமே செயலுக்கேற்ற விளைவாக துல்லியமாக கொடுக்கின்ற உண்மையை அறிவிப்பது விளக்குவது விளக்கம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்கிறார் மகரிஷி. இப்படி குத்து விளக்கு போன்ற பருப்பொருள் விளக்கு பருவுடலுக்கு, மறைபொருள் விளக்கம் மனதுக்கு. பொய்மையை நீக்கி பொய்யாமை என்ற அறிவோடு வாழும் வாய்மையை பின்பற்றி மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள்தான் சான்று ஓர் சான்றோர். சான்றுன எடுத்துக்காட்டு. அப்போ ஆன்றோர் வகுத்த வழியிலே நாமும் வாழ முடியும் என்று நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுபவர்களே சான்றோர். அதனால் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. 10வது கவியில் யாம் மெய்யா கன்றவற்றுள் இல்லை எனைத்து ஒன்றும் வாய்மை நல்ல பிற.
அதாவது தன்னுடைய வாழ்க்கையே சாட்சியாக வைக்கிறார் வள்ளுவர். என் வாழ்வில் இறை தத்துவத்தை அறிந்து பெற்ற அனுபவத்தை வைத்து பார்க்கின்ற போது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற மூன்றும் இணைந்த அறநெறியை விட சிறப்பானது வேறு எதுவும் இல்லை என்று தன் வாழ்க்கையே இங்கே சாட்சியாக வைக்கிறார். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை இணைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பிற. சாமி சொல்லுவாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். அதாவது வாய்மையை விட மனிதன் பெற வேண்டிய மிக பெரும் பேறு, செல்வம், பதவி, சிறப்பு, மதிப்பு வேறு ஒன்றும் இல்லை. வாய்மை என்ற நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் எனும் வாழ்க்கை நெறி, அறநெறி, அது தன்னிகரலாதது. வாய்மை என்பது அறம் சார்ந்த வாழ்க்கை. பொய்மை என்பது அறம் மறந்த வாழ்க்கை. உண்மை என்பது எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்ற நிலை. வாய்மை என்பது அறம் மறந்த சார்ந்த நிலை வாழ்க்கை. பொய்மை என்பது அறம் மறந்த வாழ்க்கை. உண்மை என்பது எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்கின்ற தெய்வீக நிலை. இதை அறிந்து செய்வதற்காக மகிழ்ச்சியான ஒரு கவி சொல்கிறாங்க, தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் தந்தேன். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர் பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். இந்த கவி எப்போ எழுதப்பட்ட கவி தெரியுங்களா? செயல் விளைவு தத்துவம் என்று ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற போது அதில் முதல் கவியாக மகரிஷி எழுதினார். அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது பிரம்மஞான புத்தகம். அப்போ தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்மஞானம் தந்தேன். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர் பெற்று. என்ன செய்யணும் நாம? ஐயுணர்வின் தரம் அறிந்து, 5 உணர்வு பாராதி போதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார் தாய்மானவர். ஆராய் உணர்வு நீ என்றான். அப்போ இங்கே உணர்வு, மெய் வாய் கண்மூக்கு செவி என்ற உணர்வு. 6வது உணர்வு என்ன? நன்று தீது தேர்ந்தெடுக்கும் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை பயன்படுத்தவில்லை என்றால், கண்ணாசு வேடிக்கை ஒரு பாட்டு எழுதி வச்சார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்குமான அதுவும் கூட டவுட்டுன்னார். அது மாதிரி வெறும் 5 அறிவு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டு மிக பெரும் சரித்திர சான்றுகள் போல மக்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையை பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உடல் சார்ந்த வாழ்க்கையே, அறிவு சார்ந்த வாழ்க்கையோ ஆத்மா சார்ந்த வாழ்க்கையோ இல்லவே இல்லை. அதனால் ஐயுணர்வின் தரம் அறிந்து, அவருடைய தரம் என்ன? இந்த உடலை பாதுகாப்பதற்காக இறைவனால் அருளப்பட்ட புலன்கள் இந்த 5 புலன்கள்.
அந்த ஐம்புலன்களில் பெறுகின்ற இன்பங்கள் சிற்றின்பங்கள். ஆனால் இந்த ஆறாவது அறிவிற்கு பாருங்க, மனசு அது இன்பத்தை நாடுகிறது. ஆனால் இந்த ஐம்புலன் வழியாக பெறுகின்ற எந்த இன்பத்திலேயும் நிறைவு பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஏன் அந்த மனசுக்கு நிறைவு இல்லை என்றால், அது விரும்புவது பேரின்பம், நாம் கொடுப்பது சிற்றின்பம். அதனால் அது எவ்வளவு துய்த்த போதும், எத்தனை வகையான இன்பங்களை துய்த்த போதும் அது நிறைவு பெறுவதே இல்லை. காரணம், நான் வேண்டுவது பேரின்பம். அப்போ சிற்றறிவுக்கு விளைவு சிற்றின்பங்கள், பேரறிவின் தரிசனம் பேரின்பம். எனவே அறிவுக்கு இன்பம் என்று ஒரு சொல் உண்டு, ஒரு பொருள் உண்டு. எனவே ஐயுணர்வின் தரம் அறிந்து அருகுண சீர் பெற்று. இப்போ புலன்கள் தவறா அப்படின்னா, புலன்கள் தவறு செய்ய முடியாது. ஏன்னா மனதில் எண்ணம் தோன்றாமல் புலன்கள் செயல்படாது. அப்போ மனம் தவறா, ஆத்மாவில் களங்கம் இல்லாமல் மனம் தீது நினைக்காது. அப்போ களங்கம் எங்கே இருக்கு வருதுங்க? ஆத்மாவிலே களங்கம், ஆத்மாவிலே களங்கம். இது யார் செய்த களங்கம்? வாழ தெரியாமல் வாழ்ந்து சுயநலத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக செய்த பாவச் செயல்கள். அது நம்ம தலைமை விழுந்தது பாருங்க, அதுக்கு பேர் தான் பித்ரு தோஷம். நாம் சோறு போடாததுனால வரல தோஷம், இருக்கும் வரைக்கும் சோறு போடலைன்னா தோஷமாகும். செத்ததுக்கப்புறம் பிண்டம் வைக்கலன்னா தோஷம் வராது. எனவே நம்முடைய முன்னோர் செய்த பாவத்தை நாம் சுமக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பித்ரு தோஷம், பித்ருக்கள் செய்த தோஷம்னு அர்த்தம். அதனால் அந்த ஆத்மாவில் இருக்கின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்வது, அதுதான் உண்மையான தோஷ நிவர்த்தி. எப்படி செய்ய முடியும்? கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்த மாதிரி நம்ம கருமையத்துக்கு ஒரு வைரஸ் வந்ததுன்னா பரவாயில்ல, எல்லா ரெக்கார்டும் அழிஞ்சு போயிடும். அப்படி சாத்தியம் இல்லையே. எந்த வைரஸ் வந்தாலும் கருமையத்தில் போய் அங்கே இருக்கின்ற பதிவுகளை ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் தவத்தை துணை கொண்டு குணங்களை சீர்படுத்துவது. அருகுண சீர் அமைத்தால் மனம் தூய்மையாகிவிடும். அப்போ மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, எண்ணம் பிறக்கின்ற இடம் மூளை. அந்த மூளையில் தோன்றிய எண்ணத்திற்கு செயல்படுவது தான் புலன்கள். அப்போ புலன்களிலே பாவம் இல்லை. அதனால தான் திருமந்திரத்தில் காலா மணி விளக்கு என்றார் 5 புலன்களை. கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. அந்த 2 வகை செயல்படும். ஆத்மாவில் களங்கம் இருந்தால் அது கள்ள புலன், ஆத்மாவில் தூய்மை இருந்தால் அது காலாமணி விளக்கு. காலாமணி விளக்குன்னா லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். எப்படி தொலைதூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகிறதோ கலங்கரை விளக்கு, அதுபோல் இந்த உடல் கொண்டு உலக இன்பங்களை தூய்ப்பதற்கு கலங்கரை விளக்கு போல அமைந்திருப்பவை இந்த 5 புலன்கள். பிறகு அது எப்படி தீயவையாகும்? எனவே ஐயுணர்வின் தரம் அறிந்து அருகுண சீர் பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ. ஆத்ம தூய்மை வந்துவிட்டால் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டியதில்லை, கோர்ட் வேண்டியதில்லை, இராணுவம் வேண்டியதில்லை, டிராஃபிக் போலீஸும் வேண்டியதில்லை. நாட்டில் எந்த விதமான குற்றங்களும் நிகழாது. அப்படி உயர்ந்த ஒரு பண்பாடு எல்லோருக்கும் வர வேண்டும். அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை. மெய் உணர்ந்த வாழ்க்கை நெறி. மெய் என்றால் சுத்தவெளி. அப்ப தெய்வத்தை அறிந்த வாழ்க்கை, அதை உணர்த்தும் இந்த நூலை நீங்க எப்படி மதிக்கணும் தெரியுமான்னு நமக்கு அட்வைஸ் பண்றாரு பாருங்க. மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். இது சின்ன புத்தகமாக இருக்குது.
படித்தா சரியாக புரிய மாட்டேன்றது அப்படின்னு அலட்சியப்படுத்துறாதீங்க. மிகச்சிறந்த தத்துவமாய் மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசும்பாங்க பாருங்க. அது மாதிரி இது சிறிய நூல்தான் என்றாலும் இதை கற்றுக்கொண்டு செயல் விளைவை பின்பற்றிவிட்டால் ஆத்மா தூய்மை பெறும். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு லகுவான வாழ்க்கை அமையும், சிறப்பான வாழ்க்கை அமையும். அப்போது நம்முடைய சந்ததி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று தான் எல்லோருமே விரும்புகின்றோம். அதுக்கு தகுந்தாற்போல நம்மை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் மாற்றம் எப்படி நிகழ முடியும்? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. செயலுக்குத்தான் விளைவு வரும். இப்போது கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுத்தவர் கேட்குறார், கொடுத்துட்றேங்க 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 அப்படி சொன்னால் கடன் தீர்ந்துருமா? கொடுத்தா தான் எனக்கு கடன் தீரும். அது மாதிரி எனக்கு நல்லது வேணும், ஆண்டவா எனக்கு நல்லது வேணும், இறைவா எனக்கு நல்லது வேணும்னா செஞ்சால் தானே வரும். அப்போ நல்லது செய்தால்தான் இறைவன் நல்லது கொடுக்க முடியும். வெறுமனே போய் நின்றுக்கிட்டு கோயிலாக போய் எனக்கு நல்லது கொடு நல்லது கொடு நல்லது கொடுன்னா ஆனால் எப்படி கொடுப்பான்? அதனால் நம்முடைய கர்மவையிலே என்ன பாவ புண்ணிய கணக்கு இருக்குதோ அதற்கு தகுந்த வாழ்க்கையைத்தான் இறைவன் கொடுக்க முடியும். இங்கே இல்லைன்னா அவனால் கொடுக்க முடியாது. செயலிலே விளைவு, அந்த ஒற்றை விதிதான் இறைவனுடைய தீர்ப்பு. அது இல்லாத போது என்ன உரி வேண்டினாலும் ஒன்றும் கிடைக்காதுங்க. புண்ணியம் இருந்தால் தர்றேன், இல்லை நீ சும்மா வேண்டி நான் என்ன பண்ண முடியும், செய் தர்றேன். பேங்க்கில் கூட நம்ம அது நம்பி கடன் கொடுப்பாங்க, ஓவர் டிராஃப்டோ ஏதோ ஒரு லோன் கொடுப்பாங்க. அதை வாங்கி தொழில் செஞ்சு தர்மம் செஞ்சு கடனை அடைச்சிடலாம். ஆனால் நம்மளை நம்பி இறைவன் லோன் தர மாட்டான். நான் நல்லது செய்கிறேன், நீ அதை வச்சுக்கிட்டு புண்ணியம் பண்ணு அப்படின்னு நம்மளை நம்பி இறைவன் கடன் தர மாட்டான். அதனால் அது டெபிட் கார்டு மாதிரி இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. ஒன்லி டெபிட் கார்டு தான். புண்ணியம் இருக்கா சொருகுனா பலன் கிடைக்கும், புண்ணியம் இல்லையா ஒன்றும் வராது. அதனால் வெறுமனே போய் கோவிலுக்கு போய் டெபிட் கார்டு பேலன்ஸ் இல்லாமல் சொருகுதை விட்டுட்டு சம்பாதிச்சு புண்ணியத்தை சேர்த்து வைக்க பார்க்கணும். அதுக்கு சரியான வழி வாய்மை, அதுக்கு நிகரானது பொய்மையை தவிர்த்தல். அப்போ பொய்மையை தவிர்த்து வாய்மையை பின்பற்றிவிட்டால் சத்தியம் சாத்தியமாகும், சரித்திரம் மாற்றம் பெறும். அந்த வகையில் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை சிந்தித்து தெளிந்து பின்பற்றி பயனடைந்து மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.